அப்பா எப்பவுமே என்கிட்ட ஒன்று சொல்லுவாரு, we never choose life, life chooses us. அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசரா என்னோட ப்ரொஃபஷனை நான் சூஸ் பண்ணல. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீனிவாசன் என்னோட அப்பாவால அந்த ப்ரொஃபஷன் என்ன சூஸ் பண்ணுச்சு. எல்லா போலீஸ் ஆபீசரோட லைஃப்லயும் அவங்களால மறக்க முடியாத ஒரு கேஸ் இருக்கும். என்னோட லைஃப்லயும் அப்படி ஒரு கேஸ் இருந்தது. மெல்வின் பிலிப். அந்த பேரை முதல் தடவையா அந்த கேஸ்ல தான் கேட்டேன். அண்ட் நான் நினைச்சே பார்க்கல அந்த கேஸ் என் வாழ்க்கையை மாத்தோன்னு. After all, life is a hunt, and it's we who choose whether to hunt or to be hunted. முதல்ல சாப்பிடு. அவளோட டெடி பியரையும் அடிக்கடி எடுக்கிறீங்க. சாப்பிடுங்க. இந்த பாருமா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. முதல்ல சாப்பிடு. ஆ ஆ ஆ. தாத்தா டாய்லெட் போயிட்டாரு. குட்டி, தாத்தா உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியும்ல. சாப்பிடு. பா பா, எழுந்துருங்க எழுந்துருங்க எழுந்துருங்க. அம்மா, ஐ அம் ரியலி சாரி. எதுக்கு? நான் தாத்தாவை. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன? இல்லை, அம்மாவுக்கு ஒரு பழைய கதை ஞாபகம் வந்தது. அப்போ தாத்தா கிட்ட ஒரு ஃபியட் பத்மினி இருந்தது. நான் அப்ப அதை என்னன்னு கூப்பிடுவேன் தெரியுமா? பீ வண்டின்னு. அம்மாக்கு வண்டியில ஸ்பீடா போனா பயங்கர பயம். எங்க அப்பா ஸ்பீடா போகும்போதெல்லாம் அம்மா. அப்பதான் ஃபியட் பத்மினிக்கு அந்த பேர் வந்துச்சு. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். யா, இதான் மேம் ஸ்பாட். இங்கே தான் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு.
ரொம்ப சடனா தான் பிரேக் அப்ளை பண்ணிருக்காங்க. எஸ் மேம். சோ கொல்யூஷன் மாதிரி ஃபீல் ஆகல. பர்பஸ்ஃபுல்லா பிளாக் பண்ணிருக்காங்க. சீம்ஸ் டு மீ. இல்ல? யா. முதல்ல பார்த்தது யாரு? மேம் சஞ்சீவ் தான் முதல்ல பார்த்துருக்காரு. மார்னிங் ரவுண்ட்ஸ் வரப்போ. எஸ் மேம். என்ன பார்த்தீங்க? மேடம் வழக்கம் போல் பெட்ரோலிங் வந்துட்டு இருந்தோம். நடு ராத்திரியில் நிற்கிற காரை பார்த்தோம். சாவியும் மற்ற பொருளும் காருக்குள்ளே தான் இருந்தது. திருட்டா இருக்க வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்பரை செக் பண்ணி பார்த்தப்போ நடிகை உமா சத்தியமூர்த்தின்னு தெரிய வந்தது மேடம். உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி நான் விஷயத்த சொல்லிட்டேன் மேடம். டீட்டெயிலாக சர்ச் பண்ணும்போது தான் காரோடைய ஃப்ரண்ட் சீட்டில் இருந்த மொபைல் எங்களுக்கு தெரிஞ்சுது மேடம். ராத்திரி மெயின் ரோட்ல தனியா இருந்த ஒரு கார். காணாம போன வெல் நோன் ஆக்ட்ரஸ். நோ சைன் ஆஃப் அட்டாக் நார் எனி ஸ்ட்ரகிள். இட்ஸ் குவைட் ஸ்ட்ரேஞ்ச். மேம் அன்னைக்கு அவங்க போயிருந்தது அவங்க பழைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் ஃபங்க்ஷனுக்கு. ஹோட்டல் ஒயிட் கிளவுடுக்கு ஈவினிங் 7:30 மணிக்கு செல்ஃப் டிரைவிங்ல போனவுமா ராத்திரி 10:30 மணிக்கு திரும்ப போயிருக்காங்க. ஹோட்டலோட சிசிடிவி செக் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த கெட் டுகெதருக்கு வந்த எல்லாரோட டீடைல்ஸும் எனக்கு வேணும். ஷூர் மேம். அன்னைக்கு அங்கிருந்து எடுத்த மொபைல் யாரோடதுன்னு ட்ரேஸ் பண்ணீங்களா? கனெக்ஷன் மெல்வின் ஃபிலிப்ங்கிற பேர்ல இருக்கு. இதுல இருந்து ஒரு நம்பருக்கு தான் கால் போயிருக்கு மேம். கிட்டத்தட்ட அதுவும் 5 times. விச் நம்பர்? மேம் அது அந்த 5 காலும் போனது சைலக்ஸ் சார் நம்பருக்கு. வாட்? சைலக்ஷ் உங்களுடைய ஸ்டேஷனில் இருந்து போன அவருடைய கான்விக்டாக கூட இருக்கலாம். ஆனாலும் அவர் ஒரு ஹியூமன் பீயிங். அப்போ அவர் செக்ஷுவல் அபியூஸ் பண்ண அந்த 3 குழந்தைங்க அவங்க ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா? அதுக்காக நீங்கள் செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? என்ன நான் பண்ண தப்பு? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு கம்ப்ளீட்லி ப்ரொவோக்ட் மாபா தான் அவர் எங்கள் கையில் கிடச்சாரு. ஹி வாஸ் ஆல்ரெடி பீட்டன் அப் பை தம். சாரி, அவரோட மரணத்துக்கான காரணம் அதான். யூ கேன் செக் த ஆட்டாப்சி ரிப்போர்ட். அதுக்காக உங்கள் கடமையிலிருந்து நீங்கள் தப்பிக்க பார்க்காதீங்க. லிசன், ஐ ஹவ் ஆல்ரெடி கான் த்ரூ அ லாட். என் சொந்த பிரச்சனையில் கூட என்னால் முடிவெடுக்க முடியாத நிலைமையில் இருக்கேன். ஈவன் ரிகார்டிங் அடாப்டிங் அ சைல்டு. என் யூனிஃபார்மை தப்பாக யூஸ் பண்ணதில்லை. எனக்கு இது வெறும் ப்ரொஃபஷன் மட்டும் இல்லை, இட்ஸ் அ பேஷன். எஸ், இதே தான், சேம் நம்பர். எப்ப அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஹியரிங் அப்போ தான். முதல்ல நான் பிராங்க் கால்னு நினச்சேன். மெல்வின் பிலிப்புங்கிற பேர்ல இருக்கு. ரீசெண்டாக தான் எடுத்திருக்காங்க. பிரச்சனை அது இல்ல. இவன் இதுல இருந்து வெறும் 5 அவுட் கோயிங் கால் தான் பண்ணிருக்கான். அந்த ஃபன்னி பார்ட்டஸ் அவன் பண்ண அந்த 5 கால்மே உங்களுக்கு தான். அது சரி. இப்போ உமா சத்தியமூர்த்தியை நான் தான் கடத்துறேன்னு சொல்ல போறாங்க இல்லையா? எனக்கு நேரம் நல்லா இருக்கு. just go through the case file once. இங்க பாருங்க, என்ன விட்டுருங்க. ஏற்கனவே ஒரு கேஸ்ல பிரச்சனை இருக்கு. புதுசா இன்னொன்னு வேண்டாம். He's a prime suspect. அவன் எதுக்காக உன்னை கூப்பிட்டான்னு தெரிஞ்சுக்கிறது இந்த கேஸ்க்கு ரொம்ப முக்கியம். And it's a responsibility. ஒரு ப்ராப்ளம் வந்தப்போ பார்த்தேன் எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும். கொடுங்க. பாலா ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஏன் இந்த கேஸை நீங்கள் எடுக்கக்கூடாது? அனு, லெட்ஸ் டாக் சம்திங் எல்ஸ். அபவுட் வாட் சைலக்ஸ்? அடாப்ஷன் பற்றியா? இந்த சுச்சுவேஷனில் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். இல்லை இந்த ட்ரீட்மெண்ட்டா? ப்ராப்ளம் எனக்கு இல்லைல்ல. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை. ஜஸ்ட் திங்க், இந்த கேஸில் நீ உன்னை ப்ரூவ் பண்ணா கெரியரில் இருக்கிற உன்னோட எல்லா பிளாக் மார்க்ஸும் மறையும். அவர் எப்போ வெளியே போனாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? இல்லை சார். மெல்வினுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? இல்லை சார், அவர் ஒரு வித்தியாசமான ஆள் சார். அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டார். விசிட்டர்ஸ் அந்த மாதிரி யாரும் வரமாட்டாங்க. ஏதாவது பண்டிகைனா யாராவது வந்து போவாங்க. நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு வந்தார்?
வழக்கத்தை விட லேட்டாக தான் வந்தார். ஆனால் டைமு இங்க வந்தா உடனே எங்களுக்கு சொல்லணும். சொல்கிறேன் சார். ஆ வா. சரி, நாங்கள் வர்றோம். மேம், யா உமா சத்யமூர்த்தி வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா ஃபுட்டேஜுமே செக் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே லெட்ஸ் see. ஓகே மேம். ரஞ்சித், அதை ப்ளே பண்ணுங்க. மேம், கரெக்டாக 7:12க்கு உமாவோட கார் பார்க்கிங்க்கு வந்திருக்கு. அதை திரும்ப போடுங்க. மேம், உமா பார்ட்டி ஹாலுக்கு வந்தது 7:21க்கு. நவ் see this மேம். உமா கூட ஹாலுக்கு வந்த அந்த 3 பேரை பாருங்க. யா அந்தால பாத்தீங்களா? அந்த 3 பேருக்கு பக்கத்தில் நிக்கிறவன் தட்ஸ் மெல்வின். கெட் டுகெதர் வந்தவங்களோட லிஸ்ட்டை நான் டீட்டெயிலாக செக் பண்ணிட்டேன். இவன் அவங்களோட காலேஜ் மேட். இது ஹோட்டல் பார்க்கிங்கோட கேமரா மேம். உமாவோட காருக்கு பின்னாடி போற இந்த கிரே சாண்ட்ரோ மெல்வினோட கார் மேம். ஓகே ராஜீவ், மேம். டேக் him immediately. எஸ் மேம். நாலு வருஷத்துக்கு முன்னாடி, சரியா சொல்லணும்னா 2011 நவம்பர் 13, அன்னைக்கு தானே உங்க பொண்ணு ஏஞ்சல் மிஸ் ஆனது, சரிதானே? ஆமா. பொண்ணு மிஸ்ஸிங். அதனால உங்களுடைய மனைவி ஷெரின் டிப்ரெஷன்ல, அவங்க ஒரு ட்ரக் அடிக்டா மாறி இருக்காங்க. அவளை அதிலிருந்து வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் அதுக்குள்ள யுவர் ஆனர், சந்தேகத்தின் அடிப்படையில் இவரை விசாரிச்சதுல ஒரு மோசமான செயலை செஞ்சது இவர் தானே நிரூபிக்கப்பட்டிருக்க. இதுக்காக இவருக்கு அதிகபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனையை கொடுக்கணும்னு கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனி ஃபர்தர் சப்மிஷன்ஸ்? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் எங்க ஷெரின்ற பேர்ல யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? சார். ஆ, நீங்கள் தான் மெல்வினா? ஆமா. வாங்க. பால்கனிலேருந்து விழுந்துட்டாங்க. அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க. மெல்வின், மெல்வினோட பழைய காலேஜ் மேட், இப்போ ஃபேமஸ் ஆக்ட்ரஸ். காலேஜ் நேரத்தில் அவங்க மேலே இருந்த இன்ஃபேக்சுவேஷனா இல்லை இப்போ அவங்க ஸ்டேட்டஸை பார்த்துருக்கிற பொறாமையா? என்ன காரணம்? ஷீ இஸ் சேஃப் மேடம். வேர் இஸ் ஷி? உமாவனா நிச்சயமா எந்த டார்ச்சரும் பண்ணல சார். ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் a செலிபிரிட்டி. நம்மளுடைய கஷ்டம்லாம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. இந்த செலிபிரிட்டிஸோடைய லைஃப்ங்கிறது நம்மள மாதிரி கிடையாது. அவங்க லைஃப்ல எல்லாம் பெட்டராக இருக்கும். பெட்டர் ஃபுட், better clothes, everything is better. So I gave her a better death. அதாவது painless death. What did you say? I killed her. ஹலோ. மெல்வின் கிட்ட ஒரு கேள்வி. உங்க
உங்கள் மனைவி மேலே உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது? இந்தா. ஆ. நீ இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போயிருந்தியா? இல்லையே. பிரகாஷும் தான் கடவன் தானல பார்த்தேன்னு சொன்னான். அதான் சும்மா கேட்டான். அது அது நான் சொல்ல மறந்துட்டேன். நான் ஸ்ரேயா கூட கடைக்கு போயிருந்தேன். அது அவளுக்கு என்கேஜ்மெண்ட்ல நெக்ஸ்ட் வீக். அது சரி. அந்த சீஸ் எடுத்துக்கூட. ஓகே, அவங்கள ஒன்றா பார்த்தேன். ஸோ வாட்ஸ் ராங்? எல்லா பொய்களுக்கு பின்னாடியும் நிச்சயம் ஒரு உண்மை இருக்கும் சார். போலீஸ்ல நீங்க கொடுத்த வாக்குமூலப்படி அவரோட வாக்குமூலம் எல்லாமே பொய்ன்னு இருக்கு. டெஃபினெட்லி. சி, ஐம் எ சைக்காலஜிஸ்ட். ஒருத்தரோட பாடி லாங்குவேஜை பார்த்தாலே அவர் சொல்கிறது பொய்யா இல்லையான்னு என்னால் சொல்லிட முடியும். கேன் யூ எக்ஸ்பிளைன் தட்? ஷூர். இப்போது பொய் சொன்னது ஒரு பொண்ணாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஸ்ட்ரைட்டாக முகத்தை பார்க்க மாட்டாங்க, அல்லது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்னால முகத்தை மறைப்பாங்க. அண்ட் அவங்களுடைய பேச்சில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். அது ஸ்ரேயா கூட அதை நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். அது நான் ஸ்ரேயா கூட கடைக்கு போயிருந்தேன். அவளுக்கு என்கேஜ்மெண்ட்ல நெக்ஸ்ட் வீக். துபாய்க்கு டைரக்ட் ஃப்ளைட்டு அவன் தான் புக் பண்ணியிருக்கான். அப்போ சரின்னு காரில் தான் உட்காந்துருந்தா. இந்த உலகத்திலேயே பெரிய வலி துரோகம் தான் சார். அதுக்கு ஒரே தண்டனை தான் இருக்கு. மரணம். எல்லா கிரைமுக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்றதை பொறுத்து தான் ஒரு பெர்ஃபெக்டான கிரைம் நடக்கும். இங்க எனக்கு கிடைச்ச ஸ்டார்டிங் பாயிண்ட் ஷெரினுக்கு வந்த அந்த ஜுரம் தான். ஷெரினை ஒரு ட்ரக் அடிக்டா காண்றதுக்காக ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேர்ல அவளுக்கு நான் ட்ரக்கை இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். காதலுங்கிற பேர்ல ஷெரின் எனக்கு கொடுத்தது தான் நான் அவளுக்கு திருப்பி கொடுத்தேன். வரட்டுமா?
கிரைமை தீர்மானிக்கணும்னா 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. நடந்த நேரம், நடந்த இடம், மரணத்துக்கான காரணம். ஷெரினுக்கு நான் பண்ண அந்த ஃபோன் கால் தான் நான் அவளுக்காக தேர்ந்தெடுத்த நேரம். ஹலோ, எனக்கு கேட்கல. ஷெரின், ஹலோ ஷெரின், நீ கொஞ்சம் அந்த பால்கனி கிட்ட போய் பேசுறியா? சிக்னல் சரியா கிடைக்கல போல. சரியா கேட்கலன்னு சொல்லி இடம் கம்மியா இருக்கிற அந்த பால்கனி தான் நான் தேர்ந்தெடுத்த அந்த இடம். ஹலோ When perfect time meets perfect place, perfect crime happens. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் எங்க ஷெரின்ற பேர்ல யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? சார். ஆ, நீங்கள் தான் மெல்வினா? பால்கனிலேருந்து விழுந்துட்டாங்க. ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க. இதுல உமாவோட ரோல்? மேம், கேள்விப்பட்டது இல்லையா? ராங் பர்சன் அட் த ராங் டைம். அதுதான் உமா. அப்படின்னா ஹிமில் தான் என்னுடைய அடுத்த டார்கெட். ஆனா அதுக்குள்ள அவன் அப்ராடுக்கு கிளம்பிட்டான். திரும்ப அவனை சந்திக்கிற வாய்ப்பு இல்லைங்கிற நேரத்தில் தான் இந்த கெட் டுகெதரை ஜீசஸ் எனக்கு கொடுத்தாரு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இவென்ட்ஃபுல் ஈவினிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் டே. இது ஒரு வாக் டவுன் மெமரிங்கிறதுனால பேக் தென் ஒரு கியூட் யங் பப்ளி கேர்ள் இருந்தா நம்ம அட்டென்ஷன் எடுத்தவ. இன்னைக்கு அவங்க ரினவுண்ட் பாப்புலர் ஆக்ட்ரஸஸாக இருக்காங்க. எஸ், யூர் ரைட். நம்ம ஜூனியர் காலேஜ் மேட் உமா சத்யமூர்த்தி. லெட்ஸ் வெல்கம் டு ஆன் தி ஸ்டேஜ். பிளான் பண்ண மாதிரி எதுவும் நடக்காம போயிடுமோன்னு ஒரு நிமிஷம் பயந்தேன். நாளைக்கு எம்எல் திரும்பவும் கிளம்பிட்டானா என்னால் மறுபடியும் அவனை பார்க்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என் முன்னாடி 2 ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஒன்று, எம்எல் இதுக்கப்புறம் எப்பவும் பார்க்க முடியாது, இல்லைன்னா உமாவையும் சேர்த்து கொள்ளணும். ஐ சோஸ் த செகண்ட் ஒன். என்ன மெல்வின், என்னாச்சு? ம், நடிகை உமா சத்யமூர்த்தி காணாமல் போன வழக்கில் திருப்பம். காணாமல் போன உமா சத்யமூர்த்தியும் NRI பிசினஸ்மேன் எம்எல் குரியனையும் கடத்தி சென்று கொலை செய்ததாக மெல்வின் பிலிப்ஸ் ஒப்புக்கொண்டுள்ளார்.
அவரிடமிருந்து ஆதாரங்களை கைப்பற்றியதாக போலீசார் அறிவித்துள்ளனர். ராஜீவ், பாடி கிடைச்சதும் எல்லாரும் வயலண்ட் ஆயிடுவாங்க. So you should be very alert. ஓகே மேம். எஸ் ராஜீவ். மேம், மெல்வின் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காரு. அப்போ ராத்திரி நேரம் குடிச்சிருந்ததுனால எந்த இடம்னு எனக்கு சரியா தெரியலன்னு சொல்றாரு மேம். சோ இப்போ என்ன பண்றது மேம்? அவர்கிட்ட நாங்க பேசணும். எல்லாரும் இங்க ரொம்ப வயலண்ட் ஆயிட்டே இருக்காங்க. So it's better we just leave. ஓகே மேம். எங்களுக்கு தெரியணும். ஓகே. So okay. எஸ்பியும் ஐஜியும் எக்ஸ்பிளனேஷன் கேக்குறாங்களாம். அதை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். பட் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. வாட்? நம்மள மெல்வின் கூட்டிட்டு போன அந்த மலையில இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒன்ஸ் இன் 3 months டென்ஸ் ஃபாக் இருக்கும். அப்புறம் நியர்லி 21 days அது கண்டினியூ ஆகும். ஸோ இன்னும் 12 நாளுக்குள்ள அங்க ஃபாக் வரும். அதுக்கப்புறம் பாடியை ரிட்ரைவ் பண்ண முடியாது. Hey, well played, man. Thank you, sir. Thank you. Thank you, ma'am. Yeah. சப்போஸ் மெல்வின் சொன்ன கதை உண்மையா இருந்தா பாடியை எங்க புதைச்சான்னு அவனுக்கு ஞாபகம் இல்ல. வில் கிவ் ஹிம் சம் மோர் டைம். பாடி எங்கேன்னு தெரிஞ்சிட்டா பிரச்சனை முடிஞ்சிரும்ல. ஒருவேளை அது பொய்யா இருந்ததுன்னா நம்மளோட அப்ரோச்சை மாத்தணும். How about psychic liver? இன்ட்ராகேஷன் டைம்ல சஸ்பெக்ட்க்கு தெரியாம அவரை நெருங்குற மெத்தட் தான் அது. அவர் சொல்ற பொய்யெல்லாம் நம்ம நம்புறதா அவருக்கு ஃபீல் ஆகணும். எஸ், அதுக்கு நாம அவனை இன்னும் நெருங்கி போகணும். அவனே அறியாம ஸ்பாட் எங்கேன்னு அவனே சொல்லணும். இந்த இன்ட்ராகேஷன் ரூம் எல்லாம் செட் ஆகாது. பட் வேர்? நேத்து நான் அங்க வர வரைக்கும் எனக்கு எல்லாமே சரியா தான் இருந்துச்சு சார். ஆனா அங்க அவளை கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு எல்லாமே டோட்டலா மறந்துருச்சு. அதான். இட்ஸ் ஓகே மெல்வின், எங்களுக்கு அது புரியுது. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அங்க பார்த்த போர்டோ இல்ல லேண்ட்மார்க்கோ ஏதாவது ஞாபகம் இருக்கா பாருங்க. மெல்வின் எங்ககிட்ட சொன்னதை நான் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்றேன். மெல்வினோட கார் ரீச் ஆனது அரௌண்ட் 1:30 in the night. அங்கிருந்து சுமார் ஒரு 300 மீட்டர் தொலைவுக்கு அந்த பாடியை கொண்டு வந்தீங்க. அப்புறம் பிக்காக்ஸ் எடுக்க காருக்கு திரும்ப வந்தீங்க. அப்புறம் அந்த பிக்காக்ஸை வச்சு கிரவுண்ட்ல 6 அடிக்கு குழிய. சார், ஒரு விஷயம். இந்த பாடியை புதைச்சிட்டு திரும்ப நடந்து வர வழியில் தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்தது. ஏதோ ஒரு பைப்லைன்ல இருந்து உடஞ்சி வர மாதிரி. ராஜீவ். எஸ் மேம். கான்டாக்ட் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட். ஃபாரஸ்ட் ஏரியால இந்த மாதிரி ஏதாவது இடம் இருக்கான்னு தேடுங்க. அப்படி இருந்தா அந்த ஏரியா ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. ஓகே மேம். ஹலோ. ஓகே. மெல்வின் சொன்ன ஏரியால அந்த மாதிரி பைப் எதுவும் உடையல. ஆனா பாலா, வில் கிவ் ஹிம் சம் மோர் டைம். அவன் யோசிக்கட்டும். ஜெயின், டேக் ஹிம். சார், கண்டுபிடிச்சா மட்டும் என்ன பிரச்சனை இருக்கு போதா? என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலை.
வாட் எவர் ஹேப்பன் ஜஸ்ட் ஃபர்கெட் இட். அடுத்த ஆப்ஷன் என்ன சொல்லுங்க? சார், all we have is just 6 days. Once fog start ஆயிடுச்சுன்னா things will get real bad. 6 நாளைக்குள்ள ஸ்பாட் எங்கன்னு நீங்க அவனை சொல்ல வைக்கணும். பட் there is another problem, sir. டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் பெட்டி கிரிமினல்ஸ்க்கும் பொலிட்டிக்கல் கோன்ஸ்க்கும் ஹப். அங்கே அதிகமாக ப்ராப்ளம்ஸ் ரிப்போர்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு இடத்துல மெல்வின் இருந்தா அவன் சேஃபாக இருப்பான்னு சொல்ல முடியாது. மெல்வினுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது நம்ம கேஸை தான் பாதிக்கும். ஸோ we have to ensure his safety by all means. இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் பாலா. ஜெயில் டிபார்ட்மெண்ட்டோடைய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். அவருடைய எல்லா செக்யூரிட்டி மெஷர்ஸும் நானே கவனிச்சுக்கிறேன். ஓகே? Thank you, sir. தேங்க்யூ சார். ஹலோ. ராஜீவ் பேசுறேன் மேம். ராஜு சொல்லு. மேம், ஜெயிலில் அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு மேம். வாட்? எஸ் மேம். எப்போ? ஜெயிலர் இப்பதான் ஃபோன் பண்ணாரு மேம். அப்புறம் கைதிகளுக்குள்ள கான்ஃப்ளிக்ட்னு நினைக்கிறேன். மேம் மேம் விஷயம் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். மெல்வின் மேம், நாம இமிடியேட்டா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். சரி ராஜு, நம்மளோட டீம் உடனே அங்க போகணும். எஸ் மேம். மெல்வின்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா we are done. பட் மேம், ஜெயில் பெர்மிசஸ்க்கு பெர்மிஷன் வேணும்ல மேம்? Don't worry, I'll take care of it. ஓகே மேம். நமக்கு கிடைச்ச தகவல் படி ஜெயிலுக்குள்ள ஒரு கைதி தாக்கப்பட்டிருக்காரு. அவர் யாரு, எதுக்காக தாக்கப்பட்டிருக்காருன்றது எதுவும் தெரியல. அதனால ஜெயிலுக்குள்ள ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சார் கொடுங்க சார். சார் கொடுங்க. என்ன சின்ன புள்ள மாதிரி கொடுங்க சார். கொடுங்க. சாரி சார், சாரி. விடுங்க சார். கொடுத்துருங்க. என்ன சார் நீங்க? சாரி. நாம பார்க்குக்கு போகும்போது தூரமாக எங்கேயும் போகக்கூடாதுன்னு அப்பா உனக்கு சொல்லியிருக்கேன்ல. நீ அங்கே இல்லைன்னதும் அப்பா எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா உனக்கு? சாரிப்பா. சரி விடு. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல், சைனுதீன் என்ற முன்னாள் காவலர் இந்த ஜெயில இருந்திருக்காரு. துன்புறுத்தல் காரணமா தண்டனையில இருந்த இவருக்கும் மற்ற கைதிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த கலவரத்துல தான் இவர் இறந்ததா சொல்லப்படுது. மெல்வின் இதுவரைக்கும் சொன்னது எமில் ஷெரின் இவங்களோட கதையை தான். இதுல விட்டு போனவங்களை பத்தி நம்ம திரும்ப பார்க்கலாம். உமா சத்தியமூர்த்தியோட கதை. தியா உமாவோட பொண்ணு. ஏஞ்சலை விட சின்ன பொண்ணு. மெல்வின் மரணத்தை விட பெரிய வலி நம்மளுக்கு தேவையானவங்களை நம்ம விட்டு பிரியறது தான். அந்த வலி மற்றவங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இந்த குழந்தை எழுந்ததை ஒன்னால திரும்ப கொடுக்க முடியாதுல்ல. ஆனா ஒண்ணு பண்ண முடியும். அந்த ஸ்பாட் எங்கன்னு சொல்லு. அந்த குழந்தைக்கு தான் அம்மாவை பார்க்குற கடைசி ஆப்ஷன். மேடம், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. மரணத்தை விட அதிக வலி தரது விரும்பினவங்களை பிரியும் போது வர்றதில்ல, விரும்பினவங்க துரோகம் செய்யும் போது வருது. ஒரு தப்பை சரி பண்ணுறதுக்கான ஒரே வழி சரியான இன்னொன்று செய்கிறது. இங்கே தப்பு பண்ணவங்க அவங்க 2 பேர் தானே. அப்படின்னா அவங்களை கொண்டு நான் செஞ்சது சரிதானே? இதில் தப்பு எதுவும் இல்லையே. நமக்கு இங்கே சட்டம் இருக்கு மெல்வின். நமக்கு இருக்கிறது ஒரே சட்டம் தான் சார். அது ஆண்டவனுடைய சட்டம். அந்த கோர்ட்டில் தப்பு பண்ணது நான் இல்லை, அவதான்.
அதை பற்றி நாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை சார், ஆம்பளைங்க நாம் பேச வேண்டியது அந்த டாப்பிக்கை பற்றி தான் சார். சார் அவரோட நெஞ்சில் கையை வச்சு சொல்லுவாரா, சாரோட மனைவி மேலே சாருக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு? வாய்ப்பில்லை. என்ன, இந்த பூமியில் ஆண்கள் தெரிஞ்சுக்காத ஒரே விஷயம் அது பெண்கள் தான். மேடம் சொல்லுங்க, கட்டின புருஷனை ஏமாத்திட்ட இன்னொருத்தரோட சேர்ந்து வாழ மேடமால முடியுமா? உங்களால இது எதையுமே நம்ப முடியாது. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு துரோகத்தோட வழி என்னங்கிறது ஒரு நாள் நிச்சயமா புரியும். போதும். ராஜீவ் சார். டேக் ஹிம். ஹலோ. யா, ஓகே. ஜெயிலில் ஒரு கேங் இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்களாம். ஒவ்வொரு நாளும் இவனுக்கு ஜெயிலில் ரிஸ்க் அதிகம். டென்ஷன் ஆகாதீங்க, நாம வில் somehow get him to talk. எங்க திரும்ப திரும்ப ஒரே கதையை தான் சொல்றான். ஐ திங்க் we are heading in the wrong direction. Hey, come on. OneTamilMV.WTF. போய் காரில் உட்காரு, நான் வரேன். இந்தாங்க சார். தேங்க்யூ. வெல்கம். பேங்க்லேருந்து 5 லட்சம் வித்ட்ரா பண்ணியா? மொபைலில் மெசேஜ் வந்தது. அது அப்பா கேட்டாரு. ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குல்ல, அதான். ஓ, தட்ஸ் ஓகே. இது ரெண்டும் பாரு. பாத்தியா, இது எல்லா ட்ரெஸ்க்கும் போடலாம். இதுவா? அதல்ல, இது. ஹலோ மேடம், ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறேன். சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம், அர்ஜென்ட்டா ஆபீஸ் வரீங்களா? செல்லம், அம்மா இப்ப வந்துருவேன், சரியா? மேம், ஃபைல் எடுத்து வைக்கும்போது கிடைச்சது. யார் வச்சதுன்னு தெரியல. நாட்கள் போக போக அவ சொல்ற பொய்யும் ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே இருந்துச்சு. டாக்டர் சொல்ற மாதிரி அவளோட எல்லா நடவடிக்கைகளையும் நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அவ சொன்ன சின்ன விஷயத்துல கூட உண்மை இல்லை. நான் அப்படி செஞ்சது வேற வழி இல்லைங்கிறப்பதான் நான் சார், இது கண்டினியூ ஆகணுமா சார்? 3 மணி நேரமா திரும்ப திரும்ப அவன் சொன்னதையே தான் சார் சொல்லிட்டு இருக்கான். டேக் ஹிம். சார். நாட்கள் போக போக அவ சொல்ற ஒவ்வொரு பொய்யும் அதிகமாயிட்டே இருந்துச்சு. சாரால் அவரோட நெஞ்சில கையை வச்சு சொல்ல முடியுமா சாரோட மனைவி சாருக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு? எவ்வளோ நாளாச்சுப்பா பேசி? நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன். சரி, வீட்டோட ரெனோவேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? அது சரி, அதெல்லாம் போன மாசமே முடிஞ்சிடலையா? 2 பேரும் அப்பப்போ ஃபோன் பண்ணியாவது விசாரிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அனு ஃபோன் பண்ணலையா? இல்லையேப்பா. இந்த விஷயத்துல ஒன்ன மாதிரி தான் அவ்வளோ இருக்கா. நாமெல்லாம் பேசி எவ்வளோ நாள் ஆகுது? அது அப்பா கேட்டாரு. ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குல்ல, அதான். ஹலோ.
வாஷ்ரூம் போயிட்டு வரேன். ம். ஹலோ வர்கீஸ் சார். என்னாச்சு? எதுக்காக அவசரமாக என்னை பார்க்கணும்னு சொன்ன? ஒரு மேட்டர், கான்ஃபிடென்ஷியல். நான் அதை பற்றி 1 மினிட். ஹலோ. ஓ சரி, நான் வரேன். நான் கூப்பிட்றேன். ஓகேப்பா. ஒரு சாதாரண ஆக்சிடெண்ட் அப்படிதான் நான் அதை நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்த பேப்பர் யாரோ ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். நீ சொல்கிறத பார்த்தா அன்னைக்கு வந்த அந்த ஃபோன் காலும் இந்த ஆக்சிடெண்ட்டும் ஹலோ மனு, எனக்கு சைபர் செல்லோட ஹெல்ப் வேணும். இதான் சார் அந்த கால் டீட்டெயில்ஸ். சார் இது இன்கமிங் கால்ஸ் அண்ட் அவுட் கோயிங் கால்ஸோட டீட்டெயில்ஸ். இதில் அதிகமாக கால்ஸ் வந்திருக்கிற நம்பர் எதுன்னு தெரியுமா? இதான் சார் அந்த நம்பர். இந்த கனெக்ஷன் எடுத்திருக்கிறது ரோனியோட பேரில் சார். சார் இதான் அந்த ஆளோடைய ஐடி. நாளைக்கு எனக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, வர கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் வர வேண்டாம், நான் ஆஃபீஸ் கேபில் வந்துடுறேன். மனு மேம், அந்த நம்பருக்கு அந்த லாஸ்ட் காலோட டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிடுச்சு. அந்த நம்பர் சைலக்ஸ் இப்ராஹிம்ன்ற பேர்ல இருக்கு. ஓகே ஓகே மேடம்.
அந்த ஒரு மொமெண்ட்ல எனக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆச்சு. அப்பாக்கு நடந்த ஆக்சிடென்ட் இட் வாஸ் பிளான்ட். அந்த பிவிட்டல் ரோல் வாஸ் பிளேட் பை மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அஞ்சலி, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. நடிகை உமா சத்யநாராயணன் வழக்கில் புதிய திருப்பங்கள். குற்றவாளியாக கருதப்பட்ட மெல்வின் பிலிப்ஸ் முன்னதாக மனநல காப்பகத்தில் சிகிச்சை பெற்று வந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த வழக்கை இதுவரை விசாரித்துக் கொண்டிருந்த ஸ்ரீபாலா ஐபிஎஸ் சரியான பாதையில் விசாரிக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது. மினிஸ்டர் ஃபோன் பண்ணாரு. அவங்க கேஸை சிபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்களா? சார், we are almost there. அப்ப காட்டுங்க சைலக்ஸ், இதுவரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறத. ஷார்ப்பா 2:30க்கு அவர் சார்ஜ் எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் அவரை நீங்க மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஓகே தென், இப்போ நீங்க கிளம்பலாம். சார், அவங்க சார்ஜ் எடுக்கிற வரைக்கும் டிசைடிங் அத்தாரிட்டி நீங்க தானே சார்? ஸோ சார், ஆல் ஐம் ஆஸ்கிங் இஸ் ஜஸ்ட் 3 hours. ட்ரஸ்ட் மீ, ஹில் ஸ்பீக் ப்ளீஸ். ஓகே, பட் அவங்க தான் அதை சொல்லணும். பாலா ப்ளீஸ், இதான் நம்மளோட கடைசி ஆப்ஷன். பாலா, பாலா, தேங்க்யூ ஸோ மச். இப்போவும் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியலனா I'll be gone forever. I owe you. சைலக்ஸ், ஒரு கியூரியாசிட்டியில் கேட்குறேன். அப்பாவுக்கு நடந்த ஆக்சிடெண்ட் அன்னைக்கு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அவங்கள நான் தான் கொண்டுட்டேன்னு சொல்கிறேன்ல. இப்போ அவங்கள புதைச்ச இடத்த மறைச்சி மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்? மெல்வின், ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. ஹலோ. ஓகே, டைம் இஸ் அப். அவங்க சார்ஜ் எடுத்துட்டாங்க. they are on the way. அந்த இடம் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் 2 பேரும் பதில் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் மேடம், உங்களோட நெருங்கிய நண்பன் உங்களுக்கு துரோகம் பண்ணா எப்படி இருக்கும்? மேடம் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? சாரோட மனைவி சாருக்கு துரோகம் பண்ணா சார் என்ன பண்ணுவீங்க? ராஜீவ், you leave. இந்த மாதிரி ஒரு கிரிமினல் கிட்ட பொறுமையா இருந்தது என்னோட தப்பு. உனக்கு புரியற பாஷை என்னன்னு எனக்கு தெரியும்டா. சாருக்கு பதில் தானே வேணும். நான் சொல்றேன். விவாதம் தொடர்கிறது. இதற்கு முன்னாடியும் ஏசிபி சைலக்ஸ் ஆப்ரஹாம் இதே மாதிரியான கேஸ்ல இன்வால்வ் ஆகி இருந்தார்ல? ஆமா. இந்த மாதிரி சூழ்நிலையில ஏசிபி மெல்வின் கிட்ட இவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டத கமிஷன் எப்படி பாக்குது? இந்த கமிஷன் ப்ரூட்டல் ஆக்டிவ்க்கு ஸ்ட்ராங்கான முடிவு தான் எடுக்க போறோம். கூடவே இவர் மேல கேஸை பதிவு பண்ண கமிஷன் உத்தரவிட்டிருக்கு.
அப்புறம் போலாமா? சைனுதீர் சார் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு. யாருக்காக பண்ணுறாரு, எதுக்காக பண்ணுறாரு எனக்கு தெரியல மேடம். ஆக்சுவலாக உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மும்பையில் அர்ஜென்ட்டாக ஒரு கிளைண்ட் மீட்டிங். நான் நாளைக்கே கிளம்பி ஆகணும். தனியாவா? யா. வர்றது நாளைக்கு ஈவினிங்க்கெல்லாம் வந்துடுவேன். நாளைக்கு கிளம்பணும்ல, போய் தூங்கு. அவன் சொன்னதில் ஒரு விஷயம் சரிதான். உலகத்திலே நமக்கு அதிக வழி தரது துரோகம்தான். ஆனால் அவன் சொன்னதில் ஒரு தப்பு இருக்கு. எதுக்கு 2 பேரை கொல்லணும்? ஒருத்தரை கொண்டா போதா? அது அது விரும்பினவங்க இல்லைன்னா ரொம்ப 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 வலிக்கும். ஏய் சைலக்ஸ், என்ன பேசிட்டு இருக்க நீ? போதும், நீ முதல்ல வீட்டுக்கு போ. கொல்லணும், அவனை கொல்லணும், கொல்லணும். ஹலோ. மேம்.
ஹலோ அஜய், ஐ நீட் டு லீவ் இமீடியட்லி. அர்ஜென்ட் ஃபைல்ஸ் ஏதாவது இருந்தால் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடு. ஓகே? யா. தாத்தா கொடுங்க தாத்தா. ஜான்வி, சார், நான் உங்களை உடனே பார்த்தாகணும். ஒரு அர்ஜென்ட்டான விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். 11 o'clock. ஓகே சார், நான் வந்துடுறேன். ஓகே, பர்ஃபெக்ட் டைமிங் பாலா. கிரைம் பிரான்ச்சில் தான் ஃபோன் பண்ணாங்க. ஸ்பாட்டை காட்ட மெல்வின் தயாராக இருக்கானா. ஆனால் ஒரு கண்டிஷனோட, உங்ககிட்டையும் சைலஸ் கிட்ட மட்டும்தான் அந்த இடம் எங்கேன்னு சொல்லுவானா. பட் சார், பாலா அவ்வளோ டைம் இப்போ நம்மகிட்ட இல்லை. நாம் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்தாகணும். மலை மீது படர்ந்தே மூடும் பாதைகள், காணா நெஞ்சின் ஆழங்கள், தேடல் தொடரும் யாத்திரையில். இது கனலா நெஞ்சின் கனலா, கண்ணில நிறையும் கொண்டிடும் பகையா, உண்மை விளையா, வாழ்க்கை மழியே, நீதியின் பின்னால் வேகம் பிடிக்கும் வேண்டா. இது கனலா நெஞ்சின் கனலா, அவ்வளோவா சரியில்லை மேடம். ஃபாக் நிறைய இருக்குங்க. விசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கு. நீதியின் பின்னால் வேகம் பிடிக்கும் வேண்டா. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஓகே சார். சரி போங்க. பாலா, ப்ரொலாங் பண்ண இது நேரம் இல்லை. I strongly feel this is our last chance. Please trust me. trust. சாக வேண்டிய ஆள் எந்த அளவுக்கு நெருக்கமானவங்களா இருக்காங்களோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும் நாம செய்கிற கிரைமும். அருகிலே நிழலிலே இடர்களும் ஒளியுமோ, சிரிப்பிலே கவலைப்படாதீங்க, புயல்கள் மிருகமா இருக்கலாம், ஒன்றும் தெரியல. மறைப்பதும் முடியுமோ, விடியலும் வந்தால் தெளிந்திடும் வானே, புது ஒரு தேடல் விளங்கிடும் முன்னே. இது கனலா நெஞ்சின் கனலா, கண்ணில நிறையும் கொண்டிடும் பகையா, உண்மை விளையா, வாழ்க்கை மழியே, நீதியின் பின்னால் வேகம் பிடிக்கும் வேண்டா. இது கனலா நெஞ்சின் கனலா, கண்ணில நிறையும் கொண்டிடும் பகையா, உண்மை விளையா, வாழ்க்கை மழியே, நீதியின் பின்னால் வேகம் பிடிக்கும் வேண்டா. இது கனலா நெஞ்சின் கனலா, கண்ணில நிறையும் கொண்டிடும் பகையா, உண்மை விளையா, வாழ்க்கை மழியே, நீதியின் பின்னால் வேகம் பிடிக்கும் வேண்டா. இது கனலா நெஞ்சின் கனலா, கண்ணில நிறையும் கொண்டிடும் பகையா, உண்மை விளையா, வாழ்க்கை மழியே, நீதியின் பின்னால் வேகம் பிடிக்கும் வேண்டா. She's alive. OneTamilMV.WTF. ஹலோ, இத்தனை நாட்களாக குற்றவாளி நடத்திய நாடகம் மனநல பிரச்சனையின் மூலம் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே குற்றவாளியை அரசு மனநல காப்பகத்தில் 1 வருட காலத்திற்கு தண்டனையுடன் சேர்த்து சிகிச்சையும் பெறுமாறு உத்தரவிடுகிறேன். அத்துடன் சமூகமும் ஊடகமும் நிரபராதியை குற்றவாளி என்று கூறினாலும் உண்மையை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த கமிஷனர் ஸ்ரீபாலா அவர்களையும் ஏசிபி சைலக்ஸ் ஆப்ரஹாமையும் கோர்ட் பாராட்டுகிறது.
இந்த மாதிரி ஒரு நாளில் தான் நான் மெல்வினை முதல் தடவை பார்த்தேன். எத்தனை நாட்கள், எத்தனை கேள்விகள். ஆனா எனக்கு விடை கிடைக்காத ஒரு கேள்வி இருக்கு. அவன் ஏன் இதெல்லாம் பண்ணான்? ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். மெல்வினோட அந்த சிரிப்பு, அந்த சிரிப்புல எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. சரி, அப்போ நாங்க போயிட்டு வரோம் சிஸ்டர். சரி, பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு வாரத்தில் ரெடி ஆகிடும். ஓகே ஓகே. ம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலி அவங்கள மீட் பண்ண இது சரியான நேரம் இல்லை. ஆனாலும் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். அலெக்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஆனால் சைலக்ஸா எனக்கு தெரியும். உன்னை இப்படி ஹாப்பியாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டீங்களா? ஆஷாக்கு எல்லாம் தெரியும். இன்ஃபேக்ட் இவளும் எங்கள் வீட்டுக்காரன் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது. ஏர்போர்ட்டுக்கு ஆன் த வேல இருந்தேன். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ மேம். ஹே, இதெல்லாம் எங்கள் பார்ட் ஆஃப் த ஜாப். எல்லாத்தையும் ஒரு நைட்மேர் மாதிரி பாருங்க போதும். ஈவன் ஷெரினோட இருந்த ரிலேஷன்ஷிப்பும். மேம், எனக்கு புரியல, யார் இந்த ஷெரின்? நான் என்ன ஜோக்காக சொல்லிட்டு இருக்கேன். மெல்வினோட ஒய்ஃப் ஷெரினை பற்றி தான் சொல்கிறேன். உங்களுக்குள்ளே இருந்த ரிலேஷன்ஷிப்பால் தானே அவன் இதெல்லாம் பண்ணான். மேம், உங்களுக்கு இது யார் சொன்னா? இது வரைக்கும் நான் அந்த ஷெரினை பார்த்தது கூட இல்லை. அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே அந்த மெல்வின், அவரை காலேஜ் டைமில் பார்த்ததோட சரி, அது 12 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் கெட் டுகெதரில் தான் பார்த்தேன். எனிவே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். 12 o'clock என்னோட ஃப்ளைட். ஓகே? அவங்க உடம்புல க்ரானிக் ட்ரக்ஸுக்கான எந்த ஃபீச்சர்ஸுமே இல்லை. பட் அவங்க இறக்கும்போது அவங்க உடம்புல எக்கச்சக்க ட்ரக்ஸ் இருந்திருக்கு. அது அடாப்சியில் தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்லை,
ஒருத்தர் உடம்புல ஏற்படுற காயம் தானாக ஏற்படுறதுக்கும் அடுத்தவங்களால் ஏற்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. விக்டிம் உடம்புல இருந்த காயங்கள் யாரோ வற்புறுத்தி அவங்கள மேலேருந்து தள்ளி விட்டு ஏற்பட்ட மாதிரி இருக்குது. இதெல்லாம் தான் என்னோடய ஃபைண்டிங்ஸ் மேம். ஆனால் இதை ஒரு ஆக்சிடென்ட்னு மென்ஷன் பண்ண சொல்லி ஹையர் அஃபிஷியல் இருந்து எனக்கு ப்ரெஷர் இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன், பட் என்னை யாரும் கண்டுக்கல. ஓகே, தேங்க்யூ டாக்டர். அனு, ஹலோ ராஜீவ். மேம் மேம் சைலக்ஸ் க்ளீனாக இருக்கான். Yes, I know. But someone is helping Melvin. I have my own guesses about who it is. Actually, மெல்வினை நாங்கள் அரெஸ்ட் பண்ணல. எங்களை அதை அவன் செய்ய வச்சிருக்கான். ஆனால் ஏன்? உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கே. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நான் இல்லைல்ல. ஷெரின் ஆக்சிடென்ட்டாக விழல. எமிலுக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தட் வாஸ் ஃபேக். சில நேரங்களில் உண்மையை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது பொய் தான். அது மட்டும் இல்லை, ஒரு பொய்யான கதையை திரும்ப திரும்ப சொல்லும்போது அது உண்மையாகவே மாறிடும். ஷெரின் எப்படி கொன்ன? உண்மையான கதை என்னன்னு சொல்லு. बस इश्क ही है दुआ, मन्नत दे दे खुदा, तुझ पे ही है ये फिदा। बस इश्क ही है दुआ, मन्नत दे दे खुदा,
பாருங்க மேடம், இந்த வருஷம் ஏஞ்சலோட பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் எக்ஸாமில் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால போர்டில் ஏஞ்சலை கண்டினியூ பண்ணிக்க வேணான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் மேடம், இனிமே இப்படிலாம் நடக்காது. இதைத்தானே நீங்கள் எப்பயும் சொல்கிறீங்க. நான் வேணா போர்டில் பேசி பார்க்குறேன். இதுதான் உங்களோட லாஸ்ட் சான்ஸ். ஓகே மேம், தேங்க்யூ. வா. பால் குடிக்கிறியா? ம், வா உட்காந்துக்கோ. ஆமா, மடியில் உட்காந்துக்கோ. இந்தா, அந்த ரேவதி கால் பண்ணியிருந்தா போல இருக்க. இதோட சேர்த்து எத்தனாவது முறையா அந்த எச்எம் கிட்ட நாம அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மெல்வின், எல்லாம் சரியாயிடும். நேரம் கொடுத்தா மாறிடுமா என்ன? இல்லடா செல்லம். நான் ஸ்கூல் போக மாட்டேன். ஸ்கூலுக்கு போகணும்ல, டைம் ஆகுது. நான் போகவே செல்லம்ல அழக்கூடாது. ஸ்கூலுக்கு போங்க. வாங்க வாங்க போங்க வாங்க குட்டி, வாங்க. அழக்கூடாதுமா. வா 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 வா. அழக்கூடாது ராச்சலா. என்னாச்சு? வரட்டுமா? குழந்தை குழந்தை இல்ல, சார் கூட்டிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சரிங்க. மெல்வின், வரும்போது 2 பேக்கெட் பால் வாங்கிட்டு வந்துருங்க. சரி. அப்புறம் அவகிட்ட சொல்லுங்க அவளோட ஃபேவரட் நூடுல்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு. யாருக்கிட்ட? குழந்தை கிட்ட தான். குழந்தை கிட்டியா? ஆனா அவதான் என் கூட இல்லையே. அப்புறம் அந்த ஸ்ரீ சொன்னாரே நீங்க அவளை பிக்கப் பண்ணிக்கிட்டீங்கன்னு. நீ என்ன சொல்ற ஷெரின்? நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்தே வரேன். அப்புறம் நான் எப்படி போய் அவளை பிக் பண்ணிருக்க முடியும்? அப்ப குழந்தை அது நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் போய் ஸ்கூல்ல பாக்குறேன். ஓகே? ஏய், பயப்படாம இரு. சரி, வைக்கிறேன். கேட்ட தட்டாதீங்க. என்ன சார்? என் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களே? இல்ல, அவ இன்னும் வரலையே. எல்லா குழந்தைகளும் போயிட்டாங்க, யாரும் இங்க இல்ல. கிளம்புங்க கிளம்புங்க. இல்ல, ஒரு வாட்டி உள்ள போய் பார்த்துட்டா கொஞ்சம். சார், ஸ்கூல் அப்பவே பூட்டியாச்சு. உங்க குழந்தை எங்கேயாவது விளையாடிட்டு இருக்கோம், போய் தேடி பாருங்க. நல்லா தேடி பாருங்க. மனுஷனை நிம்மதியா ஒரு சரக்கடிக்க கூட விட மாட்டேங்கிறானுங்க, உசுர வாங்குறானுங்க. அங்கேயே தேடி பார்த்துட்டியா? ஓகே, தேங்க்யூ.
எங்களுக்கு ஸ்கூல்லையும் சரி போலீஸும் சரி யாருமே ஹெல்ப் பண்ண முன் வரல. எங்க குழந்தைய காணுங்கிற அந்த வேதனையோட நாங்க மட்டும்தான் அவளை தேடிக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு ராத்திரி தான் என் பொண்ணோட ரூம்ல இருந்து எனக்கு அந்த புக்கு கிடைச்சது. 1tamilmv.wtf யாரு? என்ன சார்? ஒன்றும் இல்லை. மார்க்கு கம்மியாக எடுக்கிற குழந்தைங்களுக்கு ஹெச்எம் கொடுக்கிற ஒரு டார்ச்சர் மெத்தட் அந்த ஸ்கூல்ல இருந்திருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஏஞ்சல் அந்த லிஸ்ட்ல ஒரு விக்டிமா இருந்தா. எக்ஸாமோட ரிசல்ட் வந்த அன்னைக்கு ஏஞ்சலை எப்பவும் தண்டிக்கிற மாதிரி அன்னைக்கும் தண்டிச்சிருக்காங்க. வேற ஒரு ப்ரோக்ராம் இருந்த காரணத்தினால ஹெச்எம் அன்னைக்கு சீக்கிரமே கிளம்பிட்டாங்க. ரொம்ப நேரமா தண்ணி குடிக்காம இருந்ததுனால என் பொண்ணு மயங்கி விழுந்திருக்கா. ஸ்கூல்ல இருந்த அத்தனை ஸ்டாஃபும் அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. என் பொண்ணு மட்டும் அங்க தனியா இருந்திருக்கா. யாருக்குமே தெரியல. குழந்தை கூண்டில் இருந்தது எனக்கு தெரியாது சார். பிரின்சிபாலும் மேனேஜரும் வெளியே தெரியக்கூடாதுன்னு என்னை மிரட்டினாங்க. எந்த கோர்ட்ல வேணாலும் நான் வந்து சொல்றேன். உண்மையா எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது சார். குழந்தை கூண்டில் இருந்தது சத்தியமா எனக்கு தெரியாது சார். யார் அவங்க? அந்த ஸ்கூல் ஓனரை மேடம்க்கு தெரியும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, ரோனி வர்கீஸ். ஆமா, நம்ம அவர் சொன்ன மாதிரி பண்ணிக்கலாம். I'll kill you, bloody devil. உனக்கு எப்படி பண்ண எப்படி மனசு வந்துச்சு? என்னோட ஒரே பொண்ணு. கொஞ்சம் அமைதியா சொல்றத கேளு. பதில் சொல்லிதான் ஆகணும். பெல்வின் பேசிக்கலாம். அமைதியா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பதில் சொல்லிதான் ஆகணும். பெல்வின் உன்னை விட மாட்டேன். கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க செல்வாக்க பயன்படுத்தி நடந்த விஷயத்தை வெளியே தெரியாம மறைச்சிட்டாங்க. போலீஸும் அவங்க கூட ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு சாதகமாக எல்லாத்தையும் மாத்திட்டாங்க.
நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம், நான் சொல்றது கேளுங்க, சொல்றல கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம், நான் சொல்றல மேடம். அவங்களுடைய அடுத்த டார்கெட்டா இருந்தது ஷெரின். அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்க ஷெரினை ஒரு ட்ரக் அடிக்டா மாத்தினது மட்டும் இல்லாம ஷெரினோட மரணத்தை ஒரு ஆக்சிடென்டாவே மாத்திட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் நான் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அன்னைக்கு நான் சொல்ற எந்த விஷயத்தையும் நம்புறதுக்கு யாருமே தயாரா இல்ல, ஒருத்தரை தவிர மேடத்தோட அப்பா. சார் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை. நீங்க என்ன காப்பாத்துவீங்களான்னு தெரியாது. நான் சொல்றத நீங்க கேட்கணும் சார், ப்ளீஸ். ஹலோ ரோனி சார், நான் தான் சார் சைனுதன் பேசுகிறேன். விஷயம் இப்போ கை மீறி போயிட்டு இருக்கு சார். வெளியே எதுவும் தெரியக்கூடாதுன்னு மேனேஜரும் பிரின்ஸ்பாலும் மிரட்டுனாங்க. எந்த கோர்ட்டில் வேணாலும் நான் வந்து சொல்கிறேன். ஹலோ, ஹலோ ரோனி சாருங்களா? அங்கெல்லாம் ரெடிங்களா? அதை நான் பார்த்துக்கிறேன் சார், ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். சார் கொஞ்சம் ஊற்றுட்டுங்களா? ஊற்று. போதுமா? போதும். சோடா? பேலன்ஸ் இல்லை சார். உங்கள் ஃபோன் கிடைக்குமா? கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க. எடுத்துக்கோங்க சார். ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? எதுக்கு அவசரமாக பார்க்கணும்னு சொன்னேன்? கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம் இருக்கு. நான் அதை பற்றி 1 மினிட். ஹலோ ஸ்ரீனி சாருங்களா? நான் சைனுதீன் சார். சைலக் சார் உங்களை பார்க்கணுன்னாரு. சார் எங்கே இருக்காரு? சார் இங்கே ஸ்டேஷனில் தான் இருக்காரு. ஓகே, நாங்கள் வரேன். ஓகே சார், நான் கால் பண்ணுறேன். ஓகே. அங்க பாருங்கப்பா,
அவங்க கூட இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? சைலக்ஸ் இப்ராஹிமோட வைஃப். எல்லா பாவத்தையும் பண்ணது அவன் தானே. அவனை கொன்னுட்டு நான் எதுக்காக ஜெயிலுக்கு போனோம்? என்ன பண்ண போற? அவங்க renowned பாப்புலர் ஆக்ட்ரஸஸாக இருக்காங்க. எஸ், யூர் ரைட். நம்ம ஜூனியர் காலேஜ் மேட் உமா சத்யமூர்த்தி. லெட்ஸ் வெல்கம் டு ஆன் தி ஸ்டேஜ். பட் இந்த கிரேட் ஈவெண்ட்டோட சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணது இந்த குரூப்போட மோஸ்ட் இன்ட்ரோவர்ட் அண்ட் குவயட் பாய் மிஸ்டர் மெல்வின். அப்படிதான் நான் பிளான் பண்ண மாதிரி கெட் டுகெதர்ல கலந்துக்கிறதுக்கு இமையில் இங்க திரும்பி வந்தான். என்னோட அடுத்த நோக்கம் எமில நான் கிட்னாப் பண்ணும்போது அப்ப உமாவும் அவன் கூட இருக்கணும். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. எந்த ஒரு மிஸ்ஸிங் கேஸும் சென்சேஷனலாக ஆகணும்னா மிஸ் ஆகிற விக்டிம் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கணும். ஸோ ஐ சோஸ் உமா. நான் என் ஃபோன் அந்த கார்லேயே போட்டதுக்கு 2 காரணம் இருக்கு. 1, போலீஸ் என்ன தேடி வரணுங்கிறதுக்காக. 2, சைலக்ஸ் ஆப்ரஹாம விசாரிக்கிற டீம்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக. அப்பா, நான் கிளம்புறேன். இனி எல்லாம் அனுவோட லைஃப்ல விகாரா எங்க அப்பா வந்தாரு. தத்தெடுக்கிற விஷயங்களை உதவி பண்ணாரு. இதால சைலக்ஸ்க்கு டவுட் வர மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க பண்ணோம். எல்லாமே நாங்க பிளான் பண்ணபடியே நடந்தது. அடாப்ட் பண்றதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏற்கனவே நான் அணுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். சில விஷயங்களை நாம வேற மாதிரி தான் பண்ணணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் சைலக்ஸ் கிட்ட சொன்னா போதும். புரிஞ்சது ஃபாதர். அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு நல்ல தொகையை நம்ம ரெடி பண்ணி ஆகணும். நான் சொல்றேன். அது சரி, அதெல்லாம் போன மாசமே முடிஞ்சிடலையா? அது அப்பா கேட்டாரு.
ஒருத்தரை ஏமாத்தி டிசீவ் பண்ண சுலபமான ஒரே வழி அவங்களுடைய மனசுல ஒரு பலமான சந்தேகத்தை உருவாக்குறது. மேடமோட ஆஃபீஸில் அந்த பேப்பரை வச்சதும் கூட எங்கள் பிளானுடைய ஒரு பாகம்தான். அப்போ எனக்கு தேவைப்பட்டது எனக்கான அந்த நேரம், சில கதைகளை நம்ப வைக்கிறதுக்கான அந்த நேரம், சில கதைகளை தீர்க்கிறதுக்கான நேரம். இல்லை சார், நான் இங்கே தான் எங்கேயோ புதைச்சேன். ஆனால் அது எந்த இடம்தான்? பூமியில் நடக்கிற சில பாவங்களுக்கு கடவுள் நேரடியாக தண்டனை கொடுப்பாரு. ஜெயிலில் வச்சு சைனுதீனுக்கு நடந்த அந்த மரணம் மாதிரி. இருந்தாலும் சில குற்றங்களுக்கு கடவுள் நேரடியாக தண்டிக்கிறதில்ல. ஏன்னா அது எல்லாமே கடவுளுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. என்னோட ஏஞ்சலுக்காக ரோனியை கொன்னது ஒரு தேவதூதன். சார், தேவதூதனை பார்த்துருக்கீங்களா? ஆனா நான் பார்த்துருக்கேன், தொட்டு இருக்கேன். இதோ இப்ப கூட. எனக்காக அவனை கொன்னது சார் தான். அந்த ரகசியம் நம்ம 2 பேரை தவிர இன்னொரு ஆளுக்கும் தெரியும். மேடம்க்கா. என்ன மேடம்? எல்லா ரகசியங்களும் மேடமோட கையில தான் இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு தப்பிச்சிடலான்னு நீ நினைச்சியா? நான் அப்படித்தான் நம்புறேன். ஏன்னா இந்த சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளி நான் இல்லை, நீங்க. போலீஸோட எந்த கேஸ் ஃபைல்லையும் நான் ரோனியை கொன்னங்கிறதுக்கு சாட்சி இல்லை. ஆனா என்கிட்ட ஒன்று இருக்கு. சார் ரோனியை கொன்னதும் மேடம் அதை பத்தி தெரிஞ்சிருந்தோம் ரகசியமா அதை வச்சிருக்கிறதும். ஒரு ஆளை கொல்றதே பெரிய குற்றம்தான். ஒரு போலீஸ் ஆபீசர் அதை தெரிஞ்சிருந்தும் மறைக்கிறது அதை விட பெரிய குற்றம். அந்த பிரின்சிபல் ஜோடிக்கப்பட்ட கதையில ஒரு குற்றவாளியா மெல்வின் எங்க கிட்ட வந்தான். ஆனா இந்த கதையை முடிக்கிறப்ப மெல்வின் எங்களுக்கு கொடுத்த விஷயங்கள் நிறைய.
1TamilMV.WTF. டிவி நியூ இம்பாக்ட். காணாமல் போன சிறுமி ஏஞ்சலின் வழக்கு மீண்டும் துவங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான ஸ்கூல் பிரின்சிபல் வனப்பகுதியில் போலீசாரால் பிணமாக கண்டுபிடிக்கப்பட்டார். குற்றவாளியான இவர் அந்த வனப்பகுதியில் தலைமறைவாக இருந்துள்ளார். பனிமூட்டமாக இருந்த காரணத்தினால் அங்கு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த பிரின்சிபல் சாக வேண்டியவங்க நமக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும் நாம செய்யற கிரைமும். Da 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 da